أَمَّنْ هَذَا الَّذِي يَرْزُقُكُمْ إِنْ أَمْسَكَ رِزْقَهُ بَلْ لَجُّوا فِي عُتُوٍّ وَنُفُورٍ. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு ஃபாத்திமில் அன்பியாஇ வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் அருள் பொங்கும் இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். கணவனுக்கென்ற கடமைகளும் மனைவிக்கென்ற கடமைகளையும் இஸ்லாம் பிரித்து வழங்கியிருக்கிறது. பொருளாதாரத்தை தேடுவது ஒரு ஆணின் கடமை என்றும், வீட்டு நிர்வாகத்தை கவனிப்பது ஒரு பெண்ணின் கடமை என்றும் நமக்கு இஸ்லாம் பிரித்து அழகாக சொல்லி காட்டுகிறது. அதை தாண்டி ஒரு குடும்பம், ஒரு கணவனும் மனைவிக்கான உறவு அழகான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அதை தாண்டி அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இடையிலே எந்த பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அழகான அற்புதமான வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அவர்களுக்குரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியான முறையில் நிறைவேற்றினு சொன்னால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் எந்த சங்கடங்களும் வராது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி ஒரு ஆணுக்கு என்ன கடமைகளை விதித்திருக்கிறதோ அதே போல கடமைகளை பெண்களுக்கும் விதித்திருக்கிறது. ஒரு ஆண் எப்படிப்பட்ட செயல்களை கவனிக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி செயல்களை கவனிக்க வேண்டும் என்ற செய்தியெல்லாம் தொடர்ந்து பல விஷயங்களை பார்த்துருக்கிறோம். அதில் இறுதியாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வெளியில் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத இஸ்லாம் வன்மையாக சொல்கிறது. அதை தாண்டி ஒரு கணவனோடு சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறாங்க அல்லது விவசாயம் பார்க்குறாங்க அப்படிங்கிற போது ஒரு கணவனுக்கு உதவியாக ஒரு பெண் உதவியெல்லாம் செய்யலாம் என்கிற செய்தியை இறுதியாக பார்த்துருக்கோம். அப்போ அடுத்து அது எல்லாம் தாண்டி வீட்டு நிர்வாகம் பெண்கள் தான் கவனிக்கணும். ஆனால் அதை தாண்டி கணவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நேரம் இருக்கிறது. அப்படிங்கிற போது பெண்களுக்கு வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளில் ஆண்கள் உதவியாக இருக்கணும் என்கிற செய்தியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபிகள் ஆயிஷா இடத்துல நபித்தோழர்கள் கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்னபு பி பைத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி இருப்பாங்க என்று கேட்குற போது ஆயிஷா சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் எங்களுக்கு உதவி செய்வாங்க, சமைக்கிறதுல உதவி செய்வாங்க, அவங்க தோல் பையை தைப்பாங்க, சட்டையை கிழிஞ்சிருந்தால் அதை தைப்பாங்க, செருப்பு கிழிஞ்சிருந்தால் அதை தைப்பாங்க, இப்படி எங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இன்னும் வீட்டு வேலைகளில் சமைக்கிறதுல அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதவியாக இருப்பாங்க என்று எல்லாம் ஆயிஷா சொல்கிறாங்க. இதை ஆழமாக கவனிக்கணும். ஒரு கணவன் பெரும்பாலும் உதவி செய்வாங்க. ஆண்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, வீட்டில் வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தால் பெரும்பாலும் உதவி செய்வாங்க. ஆனால் அதை தாண்டி இன்னும் பெரும்பாலான ஆண்கள் எப்படி இருக்கான்னு சொன்னால், அது பெண்களுடைய வேலை பெண்கள் பார்க்கணும், ஆண்கள் வேலையை ஆண்கள் பார்க்கணும். வீட்டில் ஒரு கிளாஸை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க, ஒரு தட்டை கூட எடுத்து வைக்கணும், அப்படி கூட ஆண்கள் இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் வாய்ப்பு இருந்துச்சு, நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்களும் என்ன செய்யணும், பெண்களுக்கான உதவிகளை செய்யணும் என்கிற இந்த வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியிலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி ஒரு வீட்டில் பிரச்சனைகளை இங்கே ஆரம்பிக்கும். என்னன்னா, வீட்டில் இருக்கிற வேலைகளை பகிர்ந்து கொள்வதில் செய்வதில் பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. ஒரு கணவனை விடுங்க, கணவனை தாண்டி வீட்டில் மாமியார் மருமக இருப்பாங்க. இப்போ அந்த மாமியார் மருமகளில் எப்படி வேலையை பகிர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில மாமியார்கள் என்ன செய்வாங்க, மருமக வந்துருச்சு, இனிமேல் மருமக தான் எல்லா வேலையும் பார்க்கணும், மாமியாவுக்கு வேலை இல்லை, மாமியார் அப்படியே பெட்டில் படுத்து கால் மேலே கால் போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி சில மருமகள் மாமியார்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் சில இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், மருமக வந்தால் மாமியார் தொடர்ந்து அந்த வேலை செஞ்சு தான் ஆகணும். மாமியாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை, இவங்க ஜாலியாக இருக்கிறது, இவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது, மாமியார் வேலை செய்ய விட்டுறது, அப்படி சில குடும்பங்கள் இருக்குது. இப்படி மாறி மாறி தான் இருக்குது. அதை தாண்டி இன்னும் 2 மருமக 3 மருமக வீட்டில் இருந்துன்னா என்ன ஆகும், நீ செய்கிறதா நான் செய்கிறதா, இந்த பிரச்சனை நடக்குதா இல்லையா, இதெல்லாம் நடக்குதா இல்லையா வீட்டில். பின்ன இந்த நீ செய்கிறதா நான் செய்கிறதா, அவள் கூட செய்கிறேன் நான் குறைய செய்கிறேன், இல்லை நான் கூட செய்கிறேன் நீ குறைய செய்கிறேன், அப்படிங்கிற பிரச்சனை. அது இந்த வேலை செய்கிறதெல்லாம் பிரச்சனை. வீட்டு வேலைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. துணி துவைக்கணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதை தாண்டி சோறு ஆக்கணும்,
அப்புறம் முதியவர்கள் இருந்து அவர்களை கவனிக்கணும். இதெல்லாம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அப்போ இதை எப்படி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம இந்த குடும்பத்தை கவனிக்கிறது, குடும்பத்தை பராமரிக்கிறதுங்கிறது வெறுமனே இந்த உலகத்துக்காக இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வெறுமனே நம்ம இந்த செஞ்சுட்டு இங்கே சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம், வேலை செய்கிறோம், நம்ம கூட செய்கிறோம், அவங்க குறைய செய்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனைலாம் எங்கே வருதுன்னு சொன்னால், நம்ம இந்த இதை உலகத்தில் நம்ம பிரச்சனையாக தான் பார்க்குற மொழிய, இதுக்கு நாளைக்கு மறுமையில் நன்மை இருக்குது. நம்ம இந்த வீட்டு வேலைகளை சரியான முறையில் நமக்கு பொறுப்பும் கடமையும் எப்படி அல்லாவுடைய தூதர் விதிச்சிருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அதற்கு நாளைக்கு மறுமையில் கூலி இருக்குது, அல்லாட்ட கூலி இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அவர்கள் வேலையை அவர்களும் பொறுப்பாக கடமையாக சரியாக செஞ்சுருவாங்க. அதை தாண்டி நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த உலகத்தில் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இந்த வேலை செஞ்சால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அது சின்ன மருமக இருக்குது அதை பார்க்கட்டுமே, அது பெரிய மருமக அதை பார்க்கட்டும், இல்லை மாமியார் இருக்குது அதை பார்க்கட்டும் என்று நம்ம இப்படி சிக்கல் போகிறதுனால என்ன ஆகுது, பிரச்சனைகள் ஆகுது. இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் இஸ்லாம் நமக்கு அழகான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லுது. ரொம்ப அற்புதமான வழிகாட்டுதல். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து நுணுக்கமாக இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யணும், இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யணும், இதற்கு என்ன தேர்வு என்று ஒவ்வொரு விஷயத்திற்கும் அழகான வழிகாட்டுதலை சொல்கிறது. அதை தாண்டி நீங்கள் நன்மை கணக்க நீங்கள் பார்த்தீங்கனாலே, நான் இந்த வேலையை என் குடும்பத்திற்காக நான் செய்துவிட்டால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் நம்ம அந்த வேலையை கவனிச்சிட்டோம்னு சொன்னாலே பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மருமக இருக்க வீடு, பெரும்பாலும் 2 மருமக வீட்டில் பிரச்சனை, மாமியார் இருக்க வீட்டில் பிரச்சனை, 2 மருமக வீட்டில் என்ன அது வேலையை பார்க்கட்டும், நாம் பேசாமல் இருப்போம், அப்படி பிரச்சனை ஆகுது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் நம்ம மார்க்கம் தெரிந்தவர்கள், அல்லாவை நம்பக்கூடியவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து நீங்கள் 1 மாதம் வேலை செஞ்சு பாருங்கள். அடுத்து அவங்களுக்காக உறுத்து தானே, இன்னொருத்தர் செய்யாத இருக்கிறவங்களுக்கு ஒரு உறுத்தல் ஏற்படும். அவங்களே செஞ்சுட்டு இருக்காங்க, கூடுதலாக நம்ம கம்மியாக செய்கிறோம் என்று அவங்களுக்காக உறுத்தல் ஏற்பட்டு அவங்க செய்வாங்க. இது ஒரு பெருந்தன்மையாக நடக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி நமக்கு நன்மை இருக்குங்கிற அந்த சிந்தனை இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அதை தாண்டி இந்த மாமியார் மருமக பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலே மாமியார் மருமக பிரச்சனை, ஒரு வீட்டுக்கு வந்தால் ஒரு வீடுங்கிறது ஒரு நிம்மதியாக அமைதியாக, நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொன்னோம்னா ஒரு குடும்பம் சென்று சொன்னால் அல்லாஹ் படைத்த இது நோக்கம் என்ன, ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தது நோக்கம் என்னன்னு சொன்னால் அமைதி உருவதற்காக, மகிழ்ச்சிக்காகத்தான் இறைவன் படைச்சிருக்கான். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தாக்க மாமியார் மருமக 2 இடத்துக்கு இடையில் ஏற்படுற பிரச்சனை என்ன ஆகுது, ஒரு கணவன் வெளியே போயிட்டு அவன் சம்பாதிக்க போயிட்டோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னால் இங்கே வந்தவனே 2 பேர் பிரச்சனை ஆரம்பிச்சிடறாங்க, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடறாங்க. அது என்ன ஆயிடுது, சிக்கல் ஆயிடுது. இது நடக்குதா இல்லையா, பெரும்பாலான ஊர்களில் இது நடக்குது. வந்தவொடனே கணவன் அவனுடைய சூழல் என்ன என்பதையெல்லாம் கவனிக்கிறதில்லை, அவனோட பிரச்சனை என்ன, அவன் போன வேலை என்ன ஆச்சு, அவன் அங்கே என்ன நடந்துச்சு, அதை பற்றிலாம் கவனிக்காமல் வந்தவுடனே நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம முதல்ல சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், பிரச்சனை என்ன அதிகமாகும். அவன் கோபத்தில் கணவன் வெளியில் டென்ஷனாக வந்திருப்பார், அவர்கிட்ட போய் பிரச்சனை சொன்னால் அவர் கோவப்படுவார், வேறு ஏதாவது பேசுவார். அவருக்கு இல்லைன்னா அம்மாவுக்கு பேசுகிறதா மனைவிக்கு பேசுகிறதா தெரியாமல் அவர் ஒரு மன சங்கடத்தில் ஏற்படும். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம பெரியவர்களை கவனிப்பதாக இருக்கட்டும் அல்லது மாமியாவாக இருக்கட்டும். மாமியாங்கிறது யார், இப்போ மாமியார் சில பேர் என்ன பண்ணுறாங்க, மருமக வந்தவுடனே மருமக தான் எல்லா வேலையும் பார்க்கணும். வீட்டில் மக இருந்தால் கூட மகளை வேலை பார்க்கறது இல்லை. அப்படி சில வீடுகள் மகளை வேலை பார்க்கறது இல்லை, மருமகளை எல்லா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர். அப்போ மருமகள் நாளைக்கு மகள் இன்னொரு வீட்டுக்கு போகிறப்ப அங்கே என்ன ஆகும், அங்கே இதே பிரச்சனை வச்சுன்னா என்ன ஆகும், அந்த மகளுக்கு பிரச்சனை தானே. அப்போ இதெல்லாம் மாமியார்கள் கவனிக்கணும். மருமகளுக்கு நம்ம தொந்தரவு கொடுத்தோம்னு சொன்னால் நாளைக்கு அதை தாண்டி இன்னொன்று விஷயம் என்ன இருக்குது, நாளைக்கு நம்ம மகன் அங்கே இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே ஒரு சிரமம் விடக்கூடாது. அப்போ நமக்கு அதை கண்ணியமான முறையில் நம்ம கூட வேலை செஞ்சு கொடுக்கணும். வீட்டில் இருக்கிற வேலையில் என்ன பெரிய வேலையாக, நம்ம பாறையை தூக்கி அந்த பக்கம் வைக்க போகிறோமா, ஒரு காய்கறி வெட்ட போகிறோம் அல்லது ஒரு துணி துவைக்க போகிறோம், இப்படி சிறு வேலைகள் தான் செய்ய போகிறோம். அதுவும் சிரமமான வேலைகள் தான், நிறைய வேலை கொடுக்குற போது சிரமம் தான். அதை பகிர்ந்து செஞ்சிட்டோம்னு சொன்னால் அது எளிமையாக போயிடும். அப்போ செய்வதற்கு ஒவ்வொருவரும் முன் வந்து செஞ்சிட்டோம்னு சொன்னால் அது மகிழ்ச்சியாக அந்த இடத்துல கழிச்சு போயிடும். அதே மாமியார்கள் என்ன செய்கிறாங்க, மருமகளை கொடுமைப்படுத்துறது, சில பேர் எது செஞ்சாலும் குற்றம் சொல்கிறது அல்லது வேலை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வேலை ஏவுறது, மருமகிட்டே வேலை ஏவுறது, இப்படி சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கணும், மாமியாக இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கணும், நம்ம நாளைக்கு வயது முதிர்ந்து அடைச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம இவங்களை நம்பி தான் இருக்கணும். யாரை நம்பி இருக்கணும், மருமகளை நம்பி தான் இருக்கணும். மகன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார், ஏதாவது சம்பாதிக்க போயிடுவார், வெளிநாட்டுக்கு போயிடுவார். அப்போ மருமக தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சிந்தனை அவர்களுக்கு இருந்தால், முதல்ல அல்லாவுடைய சிந்தனை அல்ல, நாளை மருமகன்னு ஒன்று இருக்குது, அங்கே அல்லாட்ட கூலி இருக்குது, அது தீமைக்கு தண்டனை இருக்கிறது, அந்த சிந்தனை வரணும். அதை தாண்டி 2வது இன்னொன்று உலக லாபத்தை கணக்கு போட்டால் கூட என்ன ஆகணும், இன்றைக்கு நம்ம திடகாத்திரமாக இருக்கும், நல்ல வாயிலாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக மருமகளை பிடிச்சி பேசி விட்டு அவளுக்கு ஏதாவது சிரமத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னுங்க, நாளைக்கு வயசான காலத்தில் யார் பார்ப்பா, மகன் பக்கத்தில் இல்லாத காலத்தில் மருமகளை தான் பார்க்கணும்.
அப்போ மருமகளை பார்க்குறப்ப நம்ம நல்ல விதமாக மருமகளை வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு மருமகன் நம்மளை நல்லா பார்ப்பாங்க. அந்த அடிப்படை உலக ரீதியான லாபத்தையாவது சிந்திச்சு அந்த நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையே இருக்காது. அதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் அதாவது இந்த அளவுக்கு கவனித்து செய்தியை சொல்கிறாங்க. ஒரு வீட்டுக்குன்னு வந்தோம்னு சொன்னால் அந்த குடும்பம்னு ஒரு அமைப்பு இருந்தால் அங்கே மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுதான் இருக்கணும். அதற்காக இஸ்லாம் அழகான ஏராளமான வழிகாட்டுதலை சொல்லுது. நபிகள் நாயகம் ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஜாபர் அலியான் அவர்கள் பயணத்தில் வரும்போது ஜாபர் அலியானோட பேசிக்கிட்டே வராங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் திருமணம் செஞ்சு யாரை திருமணம் செஞ்ச அப்படிங்கும்போது அவர், நான் விதவை பெண்ணை திருமணம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் விதவை திருமணம் செஞ்சேன்னு சொன்னால், எனக்கு 7 சகோதரிகள் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் செய்தி. அப்போ நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்பா விதவையை திருமணம் செஞ்ச, ஒரு கன்னி பெண்ணாக திருமணம் செஞ்சிருந்துன்னு சொன்னால் நீ அவங்களோட விளையாடி பேசி நீ அவங்கள சிரிப்பு மூட்டலாம், அவங்க உங்களை சிரிப்பு மூட்டுவாங்க, அப்படி நீங்கள் பேசி மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கலாம்ல, ஏன் விதவை பெண்ணை திருமணம் செஞ்ச அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்க, ஒரு கன்னி பெண்ணை நீ திருமணம் செஞ்சுன்னு சொன்னால் அந்த கன்னி பெண்கள் ஏதாவது சிரிப்புக்காக ஏதாவது பேசுவாங்க, உங்களோட விளையாடுவாங்க. அப்போ நீங்கள் சிரித்து 2 பேரும் அவங்க சிரிப்பு மூட்டை, நீங்கள் சிரிப்பு மூட்டை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமே, ஏன் விதவை பெண்ணை திருமணம் செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன நோக்கத்தில் கேட்குறாங்க, ஒரு குடும்பம் சொன்னால் சிரிப்பாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக பேசி மகிழ். பெரும்பாலும் பெண்கள் என்ன, ஒரு பெண்ணுக்கிட்ட போய் கணவன் ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும், பஞ்சாயத்து ஆக்கி விட்றாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் பஞ்சாயத்து ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசினா பஞ்சாயத்து தான். அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் போகிற மாதிரி, அது மாதிரி தான் பெரும்பாலும் இருக்குது. ஆனால் எந்த பிரச்சனை, கணவன் மனைவி பேசினாக ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கு எது வழி? கணவன் கொஞ்சம் கூட குறைய பேசியிருந்தால் அதை பெருசாக மனைவி எடுத்துக்கொள்ளாமல், அல்லது மனைவி கூட குறைய பேசியிருந்தால் கணவன் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் கலந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு போகணும்னு சொன்னால் அது குடும்பம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் என்பதை பார்க்குறோம். அடுத்ததாக இன்னொரு செய்தி, ஹந்தலா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு முறை அபூபக்கர்கிட்ட போகிறாரு. அபூபக்கர்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் முனாஃபிக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அபூபக்கருக்கு தூக்கி வாரி போச்சு, என்னையா நீ முனாஃபிக் ஆகிட்டாங்கிற அப்படின்னு. இல்லை, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் நம்ம உட்காந்துருக்கிற போது அவரை சொர்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க, நரகத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்படிலாம் பேசுகிறப்ப நமக்கு அந்த பயம் வருது. அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும்போது அந்த நரகத்தை பற்றியான பயம், அச்சம், அப்படியே இந்த உலக வாழ்க்கையெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு பயங்கரமாக இருக்குது. அப்படியே வீட்டுக்கு வந்தோம்னு வச்சிங்களேன், பொண்டாட்டியை பார்க்குறோம், பிள்ளைகளை பார்க்குறோம், அங்கே சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறோம். இது 2 வேஷம் மாதிரி தெரியுதே. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போனோடனே சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி சொன்னோடனே உள்ளமெல்லாம் அப்படியே இதாகி அப்படியே பயத்தில் ரொம்ப பயமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்தோன்னே பொண்டாட்டியோட பேசுகிறோம், சிரிக்கிறோம், மகிழ்கிறோம், பிள்ளைங்களோட பேசுகிறோம், மகிழ்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கோமே, அப்போ இதுக்கு நேர் முரணாக இருக்குது, அதனால் எனக்கு நான் முனாஃபிக் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அபூபக்கர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அப்படி தானே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அப்போ என்ன செய்கிறாங்க, சரி வாப்பா ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோன்னே, ரசூலுல்லாஹ் இது மாதிரி நான் முனாஃபிக் ஆகிட்டேன். என்னப்பா முனாஃபிக் ஆகிட்டேன், உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் நரகத்தை பற்றி பேசுகிறீங்க, அப்போ எங்களுக்கு பயமாக வருது, ஆனால் வீட்டுக்கு போனோன்னே பொண்டாட்டி பிள்ளையோட சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறோம், இது ரெட்டை வேறமாக தெரியுது அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ நபிகள் நாயகம் சொன்னால் சாத்தை அப்படி இப்படி தான் இருக்கும், அப்படி இருக்கிறது தான் சரியானது. இந்த பொண்டாட்டி பிள்ளைகளோட பேசி மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பதும், நரகத்தை பற்றி பேசுகிற போது அங்கே ஒரு கவலையும் ஒரு பயமும் வருவதும் 2 வினை இருப்பது தான் சரியான முறை, அதுதான் ஈமானுடைய அளவு, அப்படி தான் இருக்கணும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் எப்படி இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும், மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். அந்த குடும்பம் சிரிப்போடு இருக்கிறதுக்காக, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையும் நம்ம கவனித்து செஞ்சுக்கணுங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு முறை ஹைபர் போருக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு ஆயிஷா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்க அந்த பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுறாங்க. ஒரு இதில் அலமாரியில் பொம்மையெல்லாம் வச்சு அதை வச்சு வச்சுருக்காங்க. அப்போ நபிகள் நாயகம் அது இருக்கிற பார்க்கல, காற்று அடித்தவொன்னே அந்த திரை சீலை விலகினவுடனே அதில் ஒரு பொம்மையெல்லாம் இருக்குது. அதில் ஒரு பொம்மை எப்படி இருக்குன்னா, குதிரை பொம்மை. அந்த குதிரை பொம்மைக்கு ரெக்கையெல்லாம் இருக்குது, சிறகுலாம் இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் கேட்குறாங்க ஆயிஷா, அது என்ன அப்படின்னா, அது குதிரை தெரியுது, அதுக்கு சிறகுலாம் இருக்குது, இறகுலாம் இருக்குது, அது என்ன குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டது இல்லையா, கேள்விப்பட்டது இல்லையா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவங்க வச்சுருந்த குதிரைக்கெல்லாம் ரெக்கை இருக்குமாமே, நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க.
அவங்க சொன்ன அந்த செய்தியை சொன்ன உடனே நபிகள் நாயகம் அவர்கள் கடவாய் பற்கள் தெரிய சிரித்தார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, போர்க்காலத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு வந்தானா போர்க்காலத்தில் எவ்வளோ சிரமங்களை சந்திச்சிருப்பாங்க, கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க. அப்படியே இறுகின முகத்தோடு வரல, இங்கே வந்தவொடனே பார்க்குறாங்க, செய்தியை பார்க்குறாங்க, கேட்குறாங்க. அந்த பதில் சொன்ன உடனே கடவாய்ப்பற்கள் தெரிய நபிகள் நாயகம் சிரித்தார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ குடும்பத்தோட மனைவி மக்களோட சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக, ஆனால் நீங்கள் எந்த செய்தியை நீங்கள் பார்த்தாலும் சரி, இவ்வளோ நாள் நம்ம பேசியிருக்கோம், நீங்கள் எந்த செய்தியை நீங்கள் எடுத்தாலும் சரி, ஒரு குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சீர்குலைந்து விடாமல், கட்டமைப்பு உடைந்து விடாமல் இருப்பதற்கு தான் எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதில் நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். எந்த சூழலிலும் ஒரு கணவன் மனைவிக்கிடையே எந்த பிரச்சனையும் பிரிவினையும் வந்துவிடக்கூடாது. அதை தாண்டி கணவன் உறவுகளோ அல்லது மனைவி உறவுகளோ இடையில எந்த பிரச்சனைகளும் எந்த சங்கடங்களும் வந்துவிடவே கூடாது. அப்படி நாளைக்கு நம்ம அதில் ஏதோ ஒன்று குறை வைத்து விட்டோம் சொன்னால், மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நம்ம இதுவரை 2வது முறை 3வது முறை நினைவுபடுத்துகிறோம். நாளை மறுமையில் இறைவன் விசாரிக்கிற போது நம்ம யாருக்கேனும், அதாவது கணவன் மனைவிக்கு அநீதி இழைத்திருந்தாலும் சரி, மனைவி கணவனுக்கு அநீதி இழைத்திருந்தாலும் சரி, மருமகள் மாமியாவுக்கு அநீதி இழைத்திருந்தாலும் சரி, மருமகள் மாமியாவுக்கு அநீதி இழைத்திருந்தாலும் சரி, யாருக்கு அநீதி இழைத்திருந்தாலும் நாளை மறுமையில் இறைவன் நிற்க வைத்து கேள்வி கேட்பான். கேட்குற போது எனக்கு இறைவா அங்கே போயெல்லாம் கணவனாச்சே பரவாயில்ல விட்டுருவோம் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். மனைவியாச்சே பரவாயில்ல விட்டுருவோம் மன்னிச்சிருவோம் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். மருமகளாச்சே விட்டுருவோன்னு மாமியாவும் சொல்லாது, மாமியாவாச்சான்னு மருமகளை விட்டுருவோம் அங்கெல்லாம் விடவே மாட்டோம். யாராக இருந்தாலும் எனக்குன்ற நீதி வேண்டும் என்று அங்கே நிற்பார்கள். அங்கே நிற்கிற போது நம்ம இடத்திலே நன்மை இருந்தால் நம்ம நன்மையை பறித்து யாருக்கு அநீதி இழைத்தோமோ அவருக்கு கொடுத்து விடுவான் இறைவன். அல்லது நன்மையே நம்ம இடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற அவர்களிடத்தில் இருக்கிற பாவத்தை பிடுங்கி நம்ம இடத்திலே கொடுத்துருவான். அதனால் யாருக்கும் ஒரு காலத்திலும் அநீதி இழைத்து விடக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்கணும். அதிலும் தம் குடும்பத்தாருக்கு இடையிலே கணவன் மனைவிக்கோ, மனைவி கூட கணவனுக்கோ, மாமியார் மருமகளுக்கோ, மருமகள் மாமியாருக்கோ, அல்லது யாருக்கும் உறவுக்காரர்களுக்கு யாருக்கும் ஒரு காலத்திலும் எந்த அநீதியும் இழைத்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை அஸ்ஸலாமு அலைக்கும்.